இட்லி தோசை மாவு இல்லைன்னா இந்த இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தாப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான 2 ஸ்டெப்ஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் ரவை, 1 கப் அவல், 1 கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச ரவை கலவையை மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே தோசை ஊற்றிடலாம். பேன் சூடானதும் இந்த மாதிரி ஊத்தாப்பா மாதிரி ஊற்றி உங்களுக்கு பிடிச்சமான வெஜிடபிள் சேர்த்துக்கோங்க. நான் கேரட், குடமிளகாய், ஆனியன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா சூப்பரான இன்ஸ்டன்ட் ரவா ஊத்தாப்பம் ரெடி. இதுக்கு சைடிஷாக எடுத்திருக்கேன் இந்த தக்காளி கடையில் ரெசிபி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மோர் ரெசிபிஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.